ஸோ இன்னைக்கு டெஸ்ட்ல இருந்து குரூப் 2க்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் தெரியுமா? மேக்ஸ் படிங்க, பாலிட்டி படிங்க, ஹிஸ்டரி படிங்க. ஹிஸ்டரியில ஐஎன்எம் வருது, ஹிஸ்டரி வருது, அப்புறம் யூனிட் 8 வருது. இதுல ஏதாவது 2 படிச்சுக்கோங்க. ஸோ ஐஎன்எம் யூனிட் 8 படிச்சுக்கலாமா? இது போக நீங்க நடப்பு நிகழ்வுகள் படிங்க, போதும் ப்ரிலிமினரி பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா கூட பாருங்க, ஸோ அரசியலமைப்புல இருந்து 23 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ், இப்போ இந்த குரூப் 2க்கும் நீங்க இதே ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். ஸோ 23 கொஸ்டின் அரசியலமைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இயக்கத்துல 14, யூனிட் 8ல 39. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல இது கூட ஒரு 25 சேர்த்துக்கோங்க. ஓகே, இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் எவ்வளவுன்னு பாருங்களேன். ஸோ 2, 3, 6, 8 இல்லையா? 12, 9, 91 கொஸ்டின். இது மட்டும். இது போக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 23னா, ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 114 கொஸ்டின். இது மட்டுமே கேட்டிருக்காங்க. இப்படி 114 கொஸ்டின் கட்டாயமா இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து இதுல ஒரு 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணா கூட பிரிலிம்ஸ் மிச்சம் இருக்கிறத கெஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் நான் அதான் சொல்றேன், குரூப் 2 பிரிலிமினரிக்கு படிக்கிறவங்க லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸ் இதை விட்டுருங்க. இது கம்பல்சரியா நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். இதுல ஒரு 90+, அதுல ஒரு 20+. மீதி இருக்கக்கூடிய ஜிகேல நான் எது படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாலிட்டி படிங்க, ஐஎன்எம் படிங்க, யூனிட் 8 படிங்க. இந்த 3 சப்ஜெக்டை நல்லா தரவா வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க இது வரைக்கும் படிச்ச பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ திருப்பி பார்த்தீங்கன்னா போதுமானது. கட்டாயமா வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஒரு 20,000க்குள்ள நம்மளால வர முடியலன்னா யோசிச்சு பாருங்க. கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு அரிதான வாய்ப்பு, இந்த குரூப் 2 பிரிலிமினரி வாய்ப்பு. எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து என்னென்ன இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்புல 23 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிச்சயமா ஆர்டிகல் ரிலேட்டடான கொஸ்டின் தான் மேக்ஸிமம் இருந்தது. அதுவும் ஒரு சில நிச்சயமா 395 ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சு தான் ஆகணும் போல அப்படிங்கிற மாதிரியே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எனிவே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் டெய்லி ஒரு 4 ஆர்டிகல் 5 ஆர்டிகல் படிக்கிற பழக்கத்தை எல்லாரும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துல 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் ஸ்கீம்ஸ் ஓரியன்டாகவும் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. அடுத்து தமிழக வரலாறும் பண்பாடும், இதுதான் ரொம்ப ஒரு கோர் ஏரியா. கிட்டத்தட்ட 15 20 கொஸ்டின் தமிழ் இலக்கிய பகுதியிலிருந்து கேட்கறாங்க. இதுதான் ஆங்கில வழி மாணவர்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். முக்கியமா திருக்குறள்ல ஒரு 10 கேள்விகள்கிட்ட இருந்தது. அந்த திருக்குறள் பகுதியில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலும் நான் பார்த்ததுல 6 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எப்பவுமே திருக்குறள்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்களே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதுல பெரும்பாலான கொஸ்டின் கேட்ட கேள்விகளே திருப்பி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்லாம் டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதனால திருக்குறள் படிக்கிறத எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா தொடர்ந்து படிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. முக்கியமா பழைய வினாத்தாள் பாருங்க. இப்ப வரக்கூடிய குரூப் 2க்குமே நீங்க திருக்குறளை கவர் பண்ணணும்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா 4 இயர்ஸா கேட்ட திருக்குறள் ஓல்டு கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. அதே கொஸ்டின் தான் சேமா அப்படி கேட்கறாங்க. ஸோ பாலிட்டி, யூனிட் 8, ஐஎன்எம், கரண்ட் அஃபேர்ஸ் போதும். இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். லாங்குவேஜ் மேக்ஸ் வந்து கட்டாயமா அது வந்து நம்ம படிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ பாருங்க, இப்ப இதுல கேட்டதுலயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சோ பொது அறிவியல்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு யூனிட் 9ல இருந்து 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ வரலாறு பண்பாடுல 14, புவியியல்ல 12, தீக்கூர்மையில 25. சோ இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல மேத்தமேட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. சோ மேக்ஸ் வந்து நல்ல டைம் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. இன்னைக்கு நானும் இன்னைக்கு டெஸ்ட் எழுதினேன். ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் ஹெல்ப் பண்ணுது. நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன், நம்ம போகவா வேண்டாமா. சரி, முடிஞ்சு வந்தோன்னா ஆன்சர் கீ போடுறதுக்கும் இந்த கொஸ்டினை வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரீட்சை ஹாலில் அப்ரோச் பண்றாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க, அவங்க என்ன பதட்டத்தில் எக்ஸாம் எழுதுறாங்க, ஸோ அவங்களால தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுதா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸாமுக்கு நானும் போனேன். போனதுல இருந்தே ஸோ நம்ம இப்போ இந்த சமூக வலைதளத்தில் இருக்கிறதால எல்லாருக்கும் நல்ல அறிமுகம் ஆயிட்டோமா. எங்க பார்த்தாலும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்டாப்ல, சார் நீங்களா பரீட்சை எழுதுறீங்க, ஒருத்தர் நீங்க சீஃப் கெஸ்ட் ஆன்றான், ஒருத்தர் டீச்சர் ஆன்றான், ஒருத்தர் நீங்களும் இன்னுமா பரீட்சை எழுதுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டான். இதுக்கு மேல நமக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. நீங்களுமா எக்ஸாம் எழுதுறீங்க, நான் இனிமே நான் எக்ஸாம் எழுத வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டேன். இதான் கடைசி எக்ஸாம், இனிமே நான் வரமாட்டேன், எனக்கு இன்னும் வயசு இருந்ததுங்க, அதனால எழுத வந்தேன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு விழுப்புரத்துல நான் வந்து டெஸ்ட் எழுதுனேன். இப்போ தென்காசில இருந்து இந்த லைவ் போடுறேன். ஸோ காலையில் விழுப்புரத்துல எக்ஸாம் முடிச்சுட்டு தென்காசிக்கு வந்துட்டேன் இந்த லைவ் போடுறதுக்காக. ஸோ எனிவே எக்ஸாம் வந்து எழுதுனதால சில உணர்வுகள் எல்லாம், மாணவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. ஸோ கணிதம் நல்ல சிந்தித்து பதிலளிக்கக்கூடியதா இருந்தது. ஓரளவுக்கு டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல கொஸ்டினா இருந்துச்சு. கொஸ்டின் நல்லா ரசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணேன். நமக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் எவ்வளவு யோசிச்சாலும் அது கடலே இல்லைன்னா அதை உடனே ஆன்சர் பண்ணிடு, அதை போட்டு வச்சிட்டு இருக்காத அப்படின்னு நான் என் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால சில கொஸ்டினை பார்த்த உடனே இது நம்ம கேள்வியே பட்டதில்லை,
போர்டு எதையாவது ஒண்ணா எப்போ யோசிச்சாலும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டதால ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை எனக்கு இல்லை. என்னை பார்த்த உடனே இதுக்கு இதான் ஆன்சர், இது நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நானே ஒரு ஆன்சர் அங்கேயே சூஸ் பண்ணி எது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆன்சரை போட்டு விட்டேன். ஸோ அதனால வந்து எந்த விதமான கஷ்டமும் எனக்கு வரல. அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு 15 மினிட்ஸும் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா 3 காலம் கொடுத்துருக்காங்க, ஒரு 67 கொஸ்டின் 66 கொஸ்டின். நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் 1 hour, அந்த 1 hourல எவ்வளவு போட போறோம், இந்த 67ன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 3 காலம் 3 மணி நேரம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட்ல ஒரு 20 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டு ஒரு 40 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். அதுக்கு பேலன்ஸா அந்த பக்கத்துல ஒரு 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோட கணக்கு 1 hourல 67 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், அதுக்கு அடுத்து 67, அடுத்து 66, இப்படி அது அவங்களே பிரிச்சு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்தது எனக்கு. ஸோ இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா பண்ணி நல்லாவே ஆன்சர் பண்ணிட்டேன். நான் அங்கிருந்து இங்க ஃபுல்லா டிராவல்லே இருந்துட்டேன். ஸோ இப்போ எடுத்து கொஸ்டின் செக் பண்ணதான் எவ்வளவு கொஸ்டின் போட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் பட் நம்ம எக்ஸாம் எழுதுனது யாருக்காகனா உங்களுக்காக தான், உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால நல்லா என்ஜாய் பண்ணி எக்ஸாம் எழுதினேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் எப்போதுமே, ஏன்னா நான் எந்த எக்ஸாம் எழுத போறது இல்லை, அதனால நீங்க தான் எல்லாம் எக்ஸாம் சின்சியரா எழுத போறீங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு கேட்ட பிரேக்கப் கொஸ்டின் வந்து இன்னைக்கு மாடரேட்டா இருந்தது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சவாலா இருந்து, டஃப்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கிறவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ போன வருஷம் கட் ஆஃப் போல தான் இருக்கும், 140 அந்த ரேஞ்சஸ்ல நீங்க கம்பல்சரியா ஸ்கோர் பண்ண வேண்டும் இல்லையா? ஸோ ஒரு 140 ரேஞ்சில் நீங்க நிச்சயமா ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸாக்டா கட் ஆஃப் என்னங்கிறத ஸோ ஒரு சில தினங்கள்ல நம்ம டீடைல்டா வந்து என்ன செய்யலாம். ஏன்னா இன்னும் ஒரு சில கொஸ்டினோட ஆன்சர்லாம் வந்து இன்னும் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இதுதான் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குற மாதிரியான சூழ்நிலையில தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு கம்மியான அளவுக்கு தான் அடுத்து மெயின்ஸுக்கு கூப்பிடுறதால நிச்சயமா வந்து வேகன்சியும் கம்மியா இருக்கிறதால ஒரு குரூப் 2 அளவுக்கு நிச்சயமா என்ன செய்யாது, ஸ்ட்ரென்த் வந்து கூப்பிட மாட்டாங்க மெயின்ஸ்க்கு. ஸோ பார்க்கலாம். இருந்தாலும் மெயின்ஸ் ரிலேட்டடா நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ பாருங்க. நீங்க ஒரு 125 + 130 போட்டிருந்தாலே மெயின்ஸுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டுன்னாங்க. எவ்வளவு அற்புதமான குரல் பாருங்க. அவைக்கு அஞ்சாமல் நாம பேசணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அவையினுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அந்த தேர்வுக்கு என்ன தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா நிச்சயமா அந்த 3 hours போல ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வெற்றியை வாழ்வை சேர்க்கும் வினை பல புரிதல் இன்பம்னு அழகா சுரதா சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில வெற்றியை தர நீ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் பாரு, ஷேர் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாத்திருக்கியா? சூப்பர், அந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா அந்த பேனாவை எடுத்து அது தேய்க்கிற அழகு இருக்கு, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. அது போல சந்தோஷம் ஏதாவது இருக்கா? அதான் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினை பல புரிதல் இன்பம்னு அழகா வந்து சுரதா சொன்னாங்க. உண்மை அதுதான். அது போல ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு. இன்னைக்கு கூட குறிப்பறிதல், மன்னரை சேர்ந்தொழுதல், அவையறிதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சோ எது சம்பந்தமானது அப்படின்னா அமைச்சர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அமைச்சருடைய நடத்தை, அமைச்சர் எப்படி மன்னர்கள்ட்ட நடந்துக்கணும், அவங்களுடைய உள்ள கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்தணும், இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இயல் தான் அமைச்சியல். அதுல இருந்து கூட அதிகாரத்தை கொடுத்து இந்த அதிகாரம் எதை பத்தி சொல்லுது அப்படின்ற மாதிரி எல்லாம் திருக்குறள் கேள்வி வந்திருந்தது. திருக்குறள் கேள்வி நிறைய டைமென்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுமனே திருக்குறளை மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் போயிட முடியாது. நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருக்குறளை படிச்சிருந்தா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செட்டப் வந்து இருந்தது. இன்னைக்கு கொஸ்டினுக்கான செட்டப் வந்து இருந்தது.